இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பீட்ரூட் சப்பாத்தி. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். ஒரு பீட்ரூட்டை நல்லா தோலை செத்திட்டு துருவி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பீட்ரூட் விழுது ஒரு கரண்டி சேர்த்துக்கணும். சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரம். ஊறினதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். சப்பாத்தி கட்டையில் நல்லா சப்பாத்தியை தேய்ச்சி வச்சுக்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை போடணும். சப்பாத்தியை போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த சப்பாத்தி கொடுக்கறதுனால பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த சப்பாத்தியை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. என் பசங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான பீட்ரூட் சப்பாத்தி தயார். ரொம்ப ஆரோக்கியமானது. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களும் கொடுங்க. தேங்க்யூ.